என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு சந்தோஷமான வாக்கினைத்தான் தருவதற்காக வந்திருக்கின்றேன். இந்த அம்மா என்னுடைய வாக்கானது சாதாரண வாக்கு கிடையாது. இது உன் அம்மாவினுடைய அதிசக்தி வாய்ந்த வாக்கு. இதை நான் சொல்லி முடித்த பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைக்கப் போகின்றது. அது கிடைக்கும் பொழுது இந்த அம்மாவினுடைய சக்தி என்ன என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளப் போகின்றாய். என் தங்கமே, வாழ்க்கையில் சில மாற்றங்களை எல்லாம் நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? சில விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடந்தால் அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் என்று எண்ணி நீ கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாய் அல்லவா? நீ நினைப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் இனி நடத்தி தரக்கூடியது உன் அம்மா நான் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் தங்கமே, இந்த அம்மா சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பது நிச்சயமாக உண்மை. உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதுமே வீண் போகாது. ஏனென்றால் இப்பொழுது நான் தருகின்ற ஒரு வாக்கு உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அப்படியே நடக்கப் போகின்றது. என் தங்கமே, முதலாவதாக நீ வேண்டுமென்று என்னிடத்தில் கேட்ட ஒரு உறவை பற்றிய செய்தியை உன்னிடத்திலே சொல்லிவிடப் போகின்றேன். அந்த உறவானது உண்மையான உறவா பொய்யான உறவா என்பதனை நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன். நான் காட்டுகின்ற அடையாளம் இது உன் வாழ்க்கையா அல்லது இது இடையிலேயே உன்னை விட்டு செல்லக்கூடியதா என்பதனை நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்லமே, எதுவாக இருந்தாலும் அதை என்னுடைய உண்மை நிலை என்ன என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா விஷயத்தையும் எதை பற்றியும் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக நம்பிவிட்டு பின்னால் ஏமாந்து நிற்கக்கூடாது. வாழ்க்கை எத்தனையோ சூழ்நிலைகளை மனிதர்களிடத்தில் கொண்டு வந்து காட்டும் பொழுது எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா மனிதர்களும் ஒன்று போல இருப்பது இல்லை. ஏனென்றால் சில சூழ்நிலைகள் அமைந்து விட்டால் தவறு செய்யக்கூடாத நிலையிலும் சிலர் தவறினை செய்து விடுவார்கள். அதன் பிறகு ஏன் இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தோமோ என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். என் தங்கமே, அதனை கேட்காமல் இருந்துவிட்டு இப்பொழுது எண்ணிக்கொண்டு வருந்துவதில் எந்தவித பலனும் கிடையாது. என் தங்கமே, எத்தனையோ அறிகுறிகளையும் உனக்கு காண்பித்து கொடுத்தும் அதை உன்னால் கண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. சிலருக்கு தெரிந்துமே அதையெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டு எப்படி இருந்தாலும் இதுதான் என் வாழ்க்கை, இனி என்னால் இதை விட்டு செல்ல முடியாது என்று சொல்லி தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் இன்று ஐயோ அம்மா என்று கதறி கொண்டிருப்பதனால் எந்த ஒரு பலனும் இல்லை. அதனால் என் தங்கமே, நீயாவது இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நல்ல வாழ்க்கையினை நீயாக தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு விஷயம் கெட்ட விஷயம் இப்பொழுது இருக்கின்றது என்றால் அதனினுடைய நோக்கத்தை நீ பார்க்க வேண்டும். சில நேரங்களில் அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு நான் அதை திருத்திவிடுவேன் என்று நினைத்து கொண்டு தேவையில்லாமல் நீ பல கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தூக்கி சுமக்க வேண்டாம். நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு உன்னுடைய திறமையை நம்பி அங்கே சென்று தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் மாட்டிக்கொள்ளாமல் உன்னுடைய திறமையை எதில் பயன்படுத்த வேண்டுமோ அதில் மட்டுமே நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும். அம்மா எதற்காக சொல்கின்றேன் என்றால், இந்த மனிதனின் மனம் எந்த நேரமும் எப்படி வேண்டுமானாலும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது உன்னிடத்தில் இப்படி பேசுகின்ற ஒரு வாய் நாளை அதையே மாற்றி பேசுவதற்கு நீண்ட நேரம் ஆகாது. என் தங்கமே, நன்றாக வாழ்க்கையில் அடிபட்டவர்களிடம் சென்று கேட்டுப்பார். ஏன் உனக்கு இந்த வாழ்க்கை இன்று இப்படி கஷ்டமாக இருக்கின்றது என்று தான் ஆசைப்பட்டு நான் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை தானே, அதன் பிறகு ஏன் இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று கேட்டுப்பார். என் தங்கமே, சிலருடைய அனுபவங்களையாவது நீ கேட்டு தெரிந்து கொண்டால்தான் உன்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனை உனக்குள்ளே வரும். அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசையும் அதுதான். என் தங்கமே, நீ நினைக்கலாம்,
அம்மா எல்லோருடைய வாழ்க்கையையும் இப்படி இருக்குமா என்று சொல்லிவிட முடியாது அல்லவா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலை என்று வரும் அல்லவா? என் தங்கமே, சூழ்நிலைகள் தான் வேறு வேறே தவிர பிரச்சனைகள் என்பது ஒன்றுதான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகளை எல்லாம் நீ எப்படியெல்லாம் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அதற்கான மனப்பக்குவம் உன்னிடத்திலே இருக்கின்றதா என்பதனை சோதித்துப் பார். என் தங்கமே, முதலில் நீ நீயாக இருக்க வேண்டும். யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது. இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டுமென்றால் நீ இதை செய்தால் தானே கிடைக்கும், அப்படி இருந்தால் தானே கிடைக்கும், இப்படி கட்டுப்பாடு இருந்தால்தான் நடக்கும் என்று சொல்லும் பொழுது உன்னை நீ மாற்றிக்கொண்டால் நீ நடிக்கின்றாய் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய நிலையிலிருந்து நீ மாறுகின்றாய் என்று வைத்துக்கொள். அது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, உனக்கான சந்தோஷத்தை கொடுக்குமா என்பதனையும் நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். என் பிள்ளையே, நீ நல்ல குணங்களை கொண்டிருக்கின்றாய், நல்ல பண்புகளையும் கொண்டிருக்கின்றாய். உன்னிடத்தில் இருக்கின்ற பழக்கங்கள் இங்கு யாரிடத்திலும் இல்லை. அப்படி இருக்கின்ற என் பிள்ளை, நீ மற்றவர்களுக்காக ஒவ்வொரு விஷயத்திலும் மாறினால் உன்னுடைய சுயம் என்பது மாறிவிடும் அல்லவா? நீ உன்னுடைய செயல்களை எப்பொழுதும் மற்றவர்களுக்கு துன்பம் ஏறாமல் காயப்படுத்த நீ சுதந்திரமாக செய்ய வேண்டும். எப்பொழுது உனக்கு அந்த சுதந்திரம் கிடைக்கின்றதோ அறிந்திருக்கவில்லை, என்ன நடக்கும் என்பதனையும் அவர்கள் தெரிய விரும்புவது இல்லை. என் தங்கமே, இந்த அம்மா நான் சொல்லும் பொழுது அதனை புரிந்து அதன்படி நடந்து கொண்டால் உன் வாழ்க்கை எப்படி உனக்கு நல்லபடியாக அமையுமோ அதுபோல அமையும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வமானது உன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு ஏற்றபடி நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. உன் குலதெய்வம் உன்னுடைய விருப்பத்தின் படிதான் நடக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும். என் தங்கமி, நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்கின்றேனோ அதே போல் உனக்கு இருந்த அத்தனை நல்ல விஷயங்களையும் அவர்களாகவே செய்து கொடுக்க போகின்றார்கள். என் பிள்ளையே, இத்தனை நாட்கள் எதுவாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். இனியாவது இந்த வாக்கினை உன் வாழ்க்கையில் நீ கேட்டுவிட்ட பிறகு இந்த அம்மா சொல்வதையும் உன் குலதெய்வம் சொல்வதையும் நீ கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொண்டாலே போதும். இதை விட எனக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகின்றது? என் குழந்தையே, உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது என்று நினைப்பவள்தான் இந்த அம்மா. இந்த அம்மாவை நீ முழுவதுமாக புரிந்து கொண்டால் போதும். நீ காலம் முழுவதும் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு நாளும் கிடையாது. அது மட்டுமல்ல என் செல்லமே, உன்னுடைய கண்ணீரை நீ தேவையில்லாமல் வீணாக்கி விடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் உன்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, நீ கண்மூடித்தனமாக அன்பு வைப்பதில் தவறு கிடையாது. ஆனால் அந்த அன்பிற்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருக்கின்றார்களா என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றையும் நீ கண்மூடித்தனமாக செய்யும் பொழுது நிச்சயமாக அது ஒரு நாள் உன்னை பள்ளத்தில் தள்ளிவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அன்று உன் இஷ்டத்திற்கு நீ செய்ததால் தான் யாருடைய துணையும் இன்றி இந்த அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இந்த அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உடன்பாடு இல்லாமல் கூட உனக்கு இருக்கலாம். நான் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே எடுத்து சொல்வேன். உன் வாழ்க்கைக்கு எது சிறந்ததோ அதை மட்டும்தான் சொல்வேன். என் தங்கமே, இன்று உன்னுடைய அம்மா நான் உனக்கு நல்லபடியான ஒரு வாக்கினை கொடுக்கின்றேன். இதை என்னுடைய சத்திய வாக்காகவும் உனக்கு கொடுக்கின்றேன். அதனால் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு உன்னை விட்டு விலகி செல்வதையெல்லாம் நீ விட்டு விலகி இருக்க பழகிக்கொள். எது உன் வாழ்க்கையோ எது உனக்கானதோ அதை உன்னிடத்தில் நிச்சயமாக வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட கேட்ட வாழ்க்கையை எதுவாக இருந்தாலும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதைவிட சந்தோஷம் உனக்கு வேறு என்ன தேவைப்பட போகின்றது? என் அன்பு குழந்தைக்கு இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.
என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும்போது நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒன்றுவிடாமல் சொல்ல முடிகிறது? இன்றோடு உனக்கு முடியப் போகின்றது அனைத்து பிரச்சனைகளும். என் குழந்தையே, வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு என்னை நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே பதுங்கி இருந்து கொண்டு உன்னை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. பாசம் என்ற வேதத்தில் பல உறவுகள் இருக்கின்றது. எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கின்றது. கண்ட பிறகுதான் இது கலியுக காலமல்லவா என்பது உனக்கு புரிகின்றது. என் அன்பு குழந்தையே, எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று கொண்டு உனக்கு துரோகத்தை நினைக்கின்றது. இதுதான் யதார்த்தமான உண்மை. என் குழந்தையே, ஏன் நீ என்னை இப்படி நினைக்கிறாய் தெரியுமா? ஆமாம், நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கின்றது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகின்றது. அவர்களை ஒருபொழுதும் நான் மறந்தது கிடையாது. யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபொழுதும் ஏமாற்ற வேண்டும் என்று நான் கனவில் கூட நினைத்தது கிடையாது. என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கின்றேன். என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபொழுதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நீ நினைத்தெல்லாம் வருந்தக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களின் வருந்தாலும் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதிக பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது. எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளும் எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எறிந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் இது போன்ற உன்னை பயன்படுத்தியவர்கள் எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டாய். அப்படி எறிந்ததுதான் உன்னுடைய மனதில் ஏற்படுத்துகின்ற மிகப்பெரிய பிரிவிற்கு ஒரு முக்கிய காரணம். மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகின்றது அல்லவா? என் குழந்தையே, உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள். கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது. மனிதனுடைய மனம், மனிதனுடைய மனதை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிட முடியாது. என் குழந்தையே, நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களிடத்தில்தான் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும் ஒருபொழுதும் எந்த விதமான பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளக்கூடாது. அவர்கள் பிரிந்து விட்டதாக சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை நீ புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நிற்க வேண்டும். என் வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீதும் பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான். இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்து நன்மைகளை பெற நினைக்கிறார்கள். ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்திலிருந்து எந்த ஒரு நன்மையும் கொடுக்க நினைப்பது கிடையாது. நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொத்துக்கள். காலம் செல்ல செல்ல அதனுடைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும். அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனி வரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
வெளிப்படையாக இருப்பவர்களை விட உங்களுக்குத்தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் குழந்தை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் நாளை அவர்களின் பெயர் அழியும் போது நிச்சயமாக அதற்கான வேதனைகளையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள். உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு உனக்கு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்குதான் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகிறார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள் என் குழந்தையே. அதற்காக நடித்துதான் இவர்களின் உறவை நீ தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒருபொழுதும் அவசியம் கிடையாது. உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் போது முற்றிலும் நீயாகவே விலகி விடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். அதாவது அதை பற்றி தெரிவதுதானே அதிகம். பட்டு தெரிந்த குழந்தை என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்களை சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது. வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சிரிக்க தெரிந்த மற்றவர்களின் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அழுவது என்பது எப்படி இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும். என் குழந்தையே, மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும். ஏனென்றால் உன் முன்னே நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும். அது கெடுக்கும்படியாக இருந்தால் அதே நேரத்தில் என் குழந்தையின் குருடாக இருந்துவிடு. தேவையற்ற பேச்சுகளை கேட்கும்போது என் குழந்தை அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு. எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றி விடக்கூடாது. நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் உன்னுடைய மனதிற்குள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது எல்லாம் சரி. நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாகத்தான் சொல்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை கடினமானது கிடையாது. வாழ்வதும் கடினமானது கிடையாது. என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கின்றது என்று நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை உண்மையாகவே யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய தேவைகளை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய முக்கியத்துவம் என்னவென்பது புரியும். உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ கனவு கண்டு நீ கண்ட கனவு புன்னகை எதிர்கால கனவுகளை பற்றி நீ சொல்ல வேண்டும். உன் மீது அன்பு வைத்துள்ள மக்களையும் அன்பு கொண்டவர்களையும் மட்டுமே அவர்களிடம் மட்டுமே எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். நீ எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்வதால் தான் இந்த அவமானங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது. இவர்களை நீ சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்கின்றார்கள். அதனால்தான் என்னுடைய பிள்ளை நீ உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளாமல் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நேர்மையாக மாற்றிக்கொள்ளாமல் என்னாலும் நேர்மையாக இருந்து நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்து இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. மனதளவில் யாருக்கும் எந்த துரோகத்தையும் மட்டும் நீ நினைக்காமல் இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே இருப்பேன். எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் என்னுடைய நாமத்தை மட்டும் நீ மனதார உச்சரித்து கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.